ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்ரேச்சர் ஃபயர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கை டி மாப்பசன்ட் எழுதின அட் த சர்ச் டோர் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியோட சம்மரி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்மரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க இந்த வீடியோ போஸ்ட் பண்ண சொல்லி. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்காக அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி ஆத்தரை பற்றின ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துடலாம். இவர் தான் கை டி மாப்பசன்ட். இவரோட ஃபுல் நேம் ஹென்ரி ரெனே ஆல்பர்ட் கை டி மாப்பசன்ட். இவர் 5th ஆகஸ்ட் 1850 பிறந்து 6th ஜூலை 1893 இருந்திருக்காரு. இவர் ஒரு 19th சென்ச்சுரி ஃப்ரெஞ்ச் ஆத்தர். அது மட்டும் இல்லாமல் ஷார்ட் ஸ்டோரியோட மாஸ்டர் அப்படின்னு சொல்லி இவரை கொண்டாடவும் செஞ்சுருக்காங்க. இவரோட நோட்டபிள் ஒர்க்ஸ்னு பார்த்தோம்னா த நெக்லஸ், அ பீஸ் ஆஃப் ஸ்ட்ரிங். இப்போ இந்த ஸ்டோரி என்னன்னு பார்த்துடலாம். இந்த ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒரு வீல் ரைட் அவரோட ஒய்ஃபோட ஒரு லிட்டில் ஹவுஸில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அந்த ஹவுஸ் வந்து எங்கே இருக்குன்னா மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஆனால் அந்த மெயின் ரோடு வந்து வில்லேஜோட என்ட்ரன்ஸ் கிட்ட இருக்குது. வீல் ரைட் அப்படின்னா சக்கர வண்டியெலாம் இருக்கும்ல, அதை ஓட்டுறவங்கள தான் வீல் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரும் இவரோட ஒய்ஃபும் அந்த வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வீல் ரைட்டோட ஒய்ஃப் யாருன்னா ஒரு விவசாயியோட டாட்டர் தான். இவங்க 2 பேருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் சின்ன சின்ன சந்தோஷத்தை அவங்க வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவங்களுக்கு கவலையாகவே இருந்தது. என்ன அப்படின்னா, இவங்க 2 பேருக்கும் சில்ட்ரனே இல்லை. ரொம்ப வருஷமாக குழந்தைங்களே இல்லாமல் இவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அட்லாஸ்ட் ஒரு குழந்தை இவங்களுக்கு பிறக்குது, ஒரு பையன். அந்த பையனுக்கு ஜீன் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டு இந்த பையன் பிறந்தனால இந்த பையனை ரொம்பவே கேர் பண்ணி ரொம்ப லவ்வோட இவங்க வளர்த்திட்டு வராங்க. அந்த ஜீனுக்கு வந்துட்டு 5 வயசு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, பக்கத்தில் வந்து சர்க்கஸ் வந்து ஒரு டென்ட் போட்டிருந்தாங்க சர்க்கஸ் ஆளுங்க டவுன் ஹாலுக்கு முன்னாடி. அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, ஜீன் வந்து வீட்டை விட்டு தவழ்ந்துக்கிட்டே வெளியே போயிடுறான். அப்போ ஜீனோட அப்பா வந்து பையனை காணோன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் தேடுறாரு. அப்போ எங்கே அவர் பார்க்குறாரு அப்படின்னா, ஒரு ஓல்டு கிளவுன், அதாவது கோமாளி மாதிரி வேஷம் போட்டிருப்பாங்களே சர்க்கஸில், அந்த மாதிரி ஒரு வயசான கிளவுன் வேஷம் போட்டிருக்கிறோட மடியில் வந்து ஜீனை வந்து உட்காந்துருக்காங்க. அங்கே பக்கத்தில் வந்து அவங்க ட்ரைனிங் பண்ண கோட்ஸு, டாக்ஸ் இது எல்லாமே இருக்குது. சரி, ஜீன் கிடச்சிட்டான் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துடுறாரு. ஆனால் அடுத்த 3 நாளுக்கு அப்புறமா திரும்ப வந்து ஜீனை காணோம். வீட்டில் வந்து டின்னர் டைம் அப்போ அவனை காணோன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த டைம் எல்லா இடத்துலையும் சர்ச் பண்ணுறாங்க. ஆனால் அவனை வந்து கண்டுபிடிக்கவே முடியல. கப்புள்ஸ் 2 பேருமே வந்து ரொம்பவே வந்து மனசு உடைஞ்சு போயிட்டாங்க. அண்ட் அட்லாஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஜீனை காணோன்னு சொல்லி இந்த வீட்டை விற்றுக்கிட்டு வேற எங்கேயாவது போய் ஜீனை தேடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. இப்போ வீட்டை விற்றுட்டு ஜீனை தேடி வெளியே போயிட்டாங்களே, அப்போ போகும்போது இருக்கிற அந்த ஆடு மேய்க்கிற ஷெப்பர்ட்ஸ் கிட்ட, அந்த ஹில்ஸ் பக்கத்தில் இருக்கிற ட்ரேட்மேன், விற்பனையாளர்கள் இவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் கடந்து தான் போகிறாங்க. அவங்க கிட்டலாம் கொஷின் பண்ணுறாங்க, என் பையனை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி. ஆனால் யாருக்குமே ஜீனை பற்றி தெரியல. யாருக்குமே தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் பயங்கரமாக அழுகுறாங்க. அவங்க கிட்ட இருக்க ஹோப்பே போயிடுச்சு, நம்பிக்கையே இல்லை ஜீன் கிடைப்பான் அப்படின்னு சொல்லி. இப்படியே போய்கிட்டு இருக்க சமயத்தில் தான் ஒரு நாள் ஒரு இன் கீப்பரை மீட் பண்ணுறாங்க. இன் அப்படின்னா அந்த தங்குற இடம் இருக்குள்ளே, ஸ்டேயிங் பிளேஸ், அதை பார்த்துக்கிறவங்கள தான் இன் கீப்பர்னு சொல்லுவாங்க. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி தான் ஒருத்தருக்கு வந்து அவரோட குழந்தை தன்னோட பொண்ணை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் அட்லாஸ்ட் அந்த பொண்ணை வந்து பாரிஸில் தான் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லவும் நம்ம பையனும் ஜீனும் வந்து பாரிஸில் வந்து கிடைப்பானா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வீல் ரைட்டும் அவரோட ஒய்ஃபும் பாரிஸ்க்கு போகிறாங்க. பாரிஸ்க்கு போயிட்டாங்க இல்லையா, இப்போ என்ன ஆகுதுன்னா 15 வருஷம் கடந்து போயிடுச்சு. இன்னுமே அவங்க வந்து ஜீனை கண்டுபிடிக்கல. பாரிஸ்லேயும் சரி, அவங்க எல்லா ஸ்கொயர் ஸ்ட்ரீட், ஈச் அண்ட் நூக் அண்ட் கார்னர் எல்லா இடத்துலையும் தேடி இருக்காங்க. ஆனால் எங்கேயுமே ஜீன் கிடைக்கல. எவ்ரி சண்டே வந்துட்டு சர்ச்சுக்கு முன்னாடி வந்து நிற்பாங்க. ஏன் அப்படின்னா, சர்ச்சுக்கு வந்து சண்டே டைமில் நிறைய க்ரௌட் இருக்கும், உள்ளே போயிட்டு வருவாங்க இல்லையா, அந்த க்ரௌடில் வந்து ஜீன் கிடைப்பானா அப்படிங்கிற மாதிரியான நம்பிக்கையில் எவ்ரி சண்டே வந்து சர்ச் கிட்டேயே வந்து பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி அவங்க சர்ச்சுக்கு அடிக்கடி வரும்போது ஒரு ஓல்டு மேன் வந்து சர்ச்லேருந்து வந்து ஹோலி வாட்டர் வந்து தெளிச்சு விடுவார். அந்த மாதிரி பழக்கத்தில் அவர் கூட ஃப்ரெண்ட் ஆயிருக்காங்க. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, இவரோட அந்த ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அந்த ஓல்டு மேன், அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. உடம்பு சரியில்லாமல் போய் அவர் வந்து இறந்தும் போயிட்டாரு. அவர் இறந்து போனனால அந்த பரிஷ் ப்ரீஸ்ட் இருக்காங்களே, அவங்க என்ன பண்ணாங்க, நம்ம வீல் ரைட்டை வந்து அந்த ஓல்டு மேனோட பிளேஸில் அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ சர்ச்சில் ஹோலி வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுற வேலை யார் பார்த்துட்டு இருக்கா, நம்ம வீல் ரைட் பார்த்துக்கிட்டு இருக்கார் இல்லையா. இப்போ தான் கதையோட எண்டிங் வருது. இந்த இடத்துல தான் கிளைமேக்ஸு. நம்ம ஜீன் வந்துட்டு எப்படி கிடைக்கிறான் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஒரு நாள் சண்டே டைம் 2 லேடிஸ் வந்து சர்ச்சுக்கு வராங்க. அவங்கள பின்தொடர்ந்து ஒரு யங்காக ஒரு மேனும் வராங்க.
இந்த 2 லேடிஸையும் அந்த யங் மேன் தான் ஃப்ரீக்வெண்ட்டாக சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வராரு. இப்போ நம்ம வீல்ரைட்டோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த யங் மேனை பார்த்துட்டு அவரை பார்க்கறக்கு உங்களை மாதிரியே இருக்குது, அதாவது நம்ம வீல்ரைட்டை சின்ன வயசாக பார்த்தா எப்படி இருக்கும், தன்னோட ஹஸ்பண்டை சின்ன வயசில் பார்க்குற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த 2 லேடிஸும் யங் மேனும் போயிடுறாங்க. இந்த மாதிரி அடிக்கடி அவங்க சர்ச்சுக்கு வராங்க இல்லையா, அப்போ ஒரு நாள் வந்துட்டு ஹோலி வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணும்போது வீல்ரைட் வந்துட்டு அழுதுட்டாரு, ஜீன் அப்படின்னு சொல்லி அந்த யங் மேனை பார்த்து ஜீன் ஞாபகம் வந்து அழுதுட்டாரு. அப்போ அழுகும்போது அந்த யங் மேன் வந்து நம்ம வீல்ரைட்டை ரொம்ப க்ளோஸாக வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஃபாதர் பெர்ரி அண்ட் மதர் ஜினி அப்படின்னு சொல்கிறாரு. தன்னோட அப்பா அம்மா தான் இதுன்னு அந்த யங் மேன் கண்டுபிடிச்சாரு. அப்போனா அந்த யங் மேன் யாரு? நம்ம ஜீன் தான். இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஃபாதரோட பேரும் மதர் பேரும் ரிவீல் பண்ணிட்டாங்க. ஃபாதர் பேர் வந்து பெர்ரி, மதர் பேர் வந்து ஜெனி. இதுதான் தன்னோட அப்பா அம்மா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்ச ஜீன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, தன்னோட பேரண்ட்ஸை கிஸ் பண்ணுறாரு. இப்போ ஜீன் என்ன சொல்கிறாருன்னா, சின்ன வயசில் தான் எப்படி தொலைஞ்சு போனாங்க, யார் இவரை கிட்னாப் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தடவை ஜீன் வந்து தவழ்ந்துக்கிட்டே அந்த சர்க்கஸ் டீமில் ஒரு ஆளோட மடியில் உட்காந்துருந்தாங்க இல்லையா, அதுக்கப்புறம் பிளான் பண்ணி 3 days லேட்டர் வந்து ஜீனை கிட்னாப் பண்ணியிருக்காங்க. அந்த சர்க்கஸ் டீம் தான் கிட்னாப் பண்ணியிருக்காங்க. கிட்னாப் பண்ணி வேற யாருக்கோ விற்றுருக்காங்க. இந்த குழந்தை ஜீனை வந்து யார் வந்து டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்கன்னா, ஒரு ரிச் லேடி வந்து தன்னோட வாரிசாக நினச்சி அவங்க வந்து டேக் கேர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ 2 லேடி வந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதில் ஒரு லேடி தான் வந்து இவரோட அம்மா, அதாவது வளர்த்த அம்மா. அந்த ரிச் லேடி எடுத்து வளர்த்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அதுதான் அந்த லேடி. இன்னொரு லேடி யார் அப்படின்னா இவரோட கேர்ள் ஃப்ரெண்ட். இவங்க தான் என்னை வளர்த்த அம்மா, இவங்க தான் வந்து என்னை வந்து இவ்வளோ நல்லா டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு அவங்களையும் வந்து தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட அறிமுகப்படுத்துகிறாரு ஜீன். அண்ட் அந்த யங் கேர்ளை வந்துட்டு அறிமுகப்படுத்துறாரு, இவங்களை தான் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி. இப்போ வீல்ரைட்டோட ஒய்ஃபும் ஜீன் திரும்ப கிடைச்சதுல அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லை. எல்லாரும் ஃபேமிலியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இதுதான் இந்த ஸ்டோரியோட எண்டிங். இந்த ஸ்டோரி மூலமா நம்ம ஆத்தர் கை டி மேப்பர்சன்ட் என்ன சொல்கிறாருன்னா, லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ட்ரபிள்ஸ் பட் we have to overcome the troubles with our attempts அப்படின்னு சொல்கிறாரு. வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த எல்லா பிரச்சனைகளையும் நம்மளோட ஒவ்வொரு அட்டெம்ப்ட் மூலியமாகவும் ஓவர் கம் பண்ணிகிட்டே வந்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ தட் வாஸ் த எண்ட் ஆஃப் த ஸ்டோரி அட் த சர்ச் டோர்.